குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை பிரிவின் சாகச நிகழ்ச்சிகளும் சிலம்பாட்டமும் நடைபெற்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் திரு கார்த்திகேயன் மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பின்னர் இரு சுய உதவி குழுக்களுக்கு சுயதொழில் தொடங்குவதற்காக 16,50,000 ரூபாய்க்கான காசோலைகளை ஆணையர் வழங்கினார். சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 61 பேருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சென்னை துறைமுகத்தில் துறைமுக பொறுப்பு கழக தலைவர் திரு ரவீந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வர்தா புயலின் போது சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கியில் பொது மேலாளர் திருமதி அருந்ததி மெச் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வங்கியில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு வெள்ளி பதக்கம் அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் சுங்கத்துறை முதன்மை ஆணையர் திரு பி.கே. தாஸ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுங்கத்துறை ஊழியர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி தேசிய கொடி ஏற்றி காவல்துறை மற்றும் மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட வீரர்கள், முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை ஐனாவரத்தில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை மைதானத்தில் குடியரசு தின விழாவையொட்டி தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு வசிஷ்ட ஜோரி தேசிய கொடி ஏற்றி ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நுங்கம்பாக்கத்தில் உள்ள கலால் மற்றும் சேவை வரி சென்னை மண்டல அலுவலகத்தில் முதன்மை ஆணையர் திரு சி.பி. ராவ் கொடியேற்றினார். அப்போது நடைபெற்ற அணிவகுப்பையும் ஏற்றுக்கொண்டார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். வருமான வரித்துறை அலுவலகமான ஆயக்கர் பவனில் தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை தலைமை ஆணையர் திரு ஏ.கே. ஸ்ரீ வஷ்வதா மூவர்ண கொடியேற்றினார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்திய ஆயுள் கார்ப்பரேஷன் தென்மண்டல அலுவலகத்தில் செயல் இயக்குனர் திரு யு.வி. மன்னூர் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதில் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்து அறநிலையத்துறை சென்னை மண்டல அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர் திருமதி என் திருமகள் மூவர்ண கொடியை ஏற்றினார். விழாவில் இணை ஆணையர்கள் திரு பரஞ்சோதி, திரு ஜெகநாதன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.